ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ப்ரொமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. எப்படா கிரீஸ் டப்பாவை எத்தி வச்ச, இப்படி தான் வச்சியா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோவில் சாண்ட்ராவை நம்ம எட்டி உதைக்கணும் போல இருக்குது. ஏன்னா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் வந்து டைமென்ஷனும் இல்லை, கேமும் சேஞ்ச் ஆகலை, சும்மா உட்காந்துக்கிட்டு டாஸ்க்கும் விளாடாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அன்னைக்கு காலில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த லெவலுக்கு சாண்ட்ராவுடைய கேமை வந்து அப்லிஃப்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. வட சென்னை சாண்ட்ராவாக இருப்பாங்கன்னு பார்த்தா வடபழனி ஆயாவாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு மனசை கேவலப்படுத்துது அப்படிங்கிறது தான். என்னம்மா ஒன்றுமே இல்லைங்க. நேற்று நைட்டு விடிய விடிய, அதாவது எல்லாரும் சேர்ந்து ஏன் நைட்டு வந்து இந்த சீசனில் எல்லாரும் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. கானா பாக்ஸுன்றாங்க, நைட்டு போய் 1 மணி உட்காந்து தட்டிகிட்டு இருக்கானுங்க. டங்கு டிங்கு டங்கு டிங்கு, நமக்குலாம் தூக்கம் வருது, ஒரு பக்கம் இழுக்குது. டேய் ஏதாவது காசு பேசிட்டு ஒரு ஒரு 1:30 2 மணிக்கு படுத்தா கூட ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி தான் தூங்கவே போகிறாங்க. அப்போ சாண்ட்ரா எழுப்பி விட்டுறாங்க. சாண்ட்ராவை எழுப்பி விட்டவொடனே அவளுக்கு காண்டாகி என்ன கோவத்தில் தான் தெரியல, அவள் கடுப்பாயிட்டு நேற்று சமசமம் அது நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோவில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. சரியா? அதாவது இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கனி பற்றி. அதாவது கனி வந்து மூஞ்ச காட்டாமல் பேசிட்டாங்க, இவங்க வந்து பேசுகிறாங்க. வினோத் சொல்கிறார், அமித்லாம் உட்காந்துருக்காங்க. வினோத் வந்து சொல்கிறார் இவங்க வந்து மூஞ்ச காட்டாமல் பேசிட்டாங்க. அதனால் இவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் வந்து உடனே போய் கேட்டேன் என்னம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடிச்சு நொறுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்தார் வினோத் டோனில் அப்படின்ட்டாங்க. ஏங்க நான் வரலங்க, அப்படி கேமரா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஆள் வினோத் சொல்ல, நீ யாச்சும் கேமரா தான் செக் பண்ணுவேன், நான் எங்கே செக் பண்ண தெரியுமா, என் பிள்ளைங்க மேலே சத்தியம்டா, என் பிள்ளைங்க யாரும் தெரியுமா, என் ஹஸ்பண்ட் மேலே சத்தியம்டா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் வந்து தூக்கி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஏம்மா நீலாம் என்னம்மா நல்லாவா இருப்ப அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ கேவலம் பாருங்க அது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த பொம்பளைக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு புரியலைங்க. பிரஜன் வந்து வெளியே ரொம்ப முட்டு கொடுக்குறாரு, என் பொண்டாட்டி கேம் ஆடுறா அப்படின்றாரு. இது ஒரு கேமா? இது கேம் இல்லையா இது? சத்தியமா இது எல்லாருடைய மைண்ட்லேயும் விளையாண்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இது கேமாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் சில பேர்லாம் என்ன சொல்கிறேன், இது கேமாகவே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புரிதலில் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது சத்தியமாக கேமை நம்ம எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நைட் என்ன நடந்துச்சு. சரியா? ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வியூ வந்து 9 மணிக்கு மேலே தான் வந்து நமக்கு சேனலுக்கு வரீங்க எல்லாருமே. அதனால் இதில் சொல்லிடுறேன் கண்டிப்பாக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கானா வினோத், இப்படி நான் நிற்கிறேன் அப்படி வராங்க அப்படின்னா ஓகேவா, நான் அப்படியே போயிடுறேன் மதிக்காமல், கண்டுக்காமல் பண்ணிட்டாங்க. ஏங்க பேசிட்டே இருக்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவர் போய். அவங்க கேட்குறாங்க, யாரும் கனி கேட்குறாங்க, ஏன் வந்து அப்படி போகிறாங்க மலை மாடு மாதிரி அப்படின்ட்டு. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஆளுனால கொஞ்சம் மூஞ்ச பார்த்துட்டு பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அதுக்கு எடிட்டர் மியூசிக் டைரக்டர் சேர்ந்து மியூசிக் பாருங்க அப்படின்றாங்க. என்னடா தள்ளி போக சொன்னேன், அவர் இந்த டோனில் பேசல அப்படின்றாங்க. எப்படி? ஆமாம் உங்கள் வீடு தான் அது, தள்ளி போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோனில் அவர் சொல்லலை. ஏம்மா சும்மா டோனில் பேசுகிறான்ட்டு கேமரா இருக்குதுமா அப்படின்றாரு. ஆள் சாட்சிக்கு இருக்குதானுங்க. என்னடா சாட்சி, குழந்தைங்க மாதிரி சத்தியம். இப்போ வா நானா வினோத் அத்தாடி நம்ம ஒரு ரோடு போட்ட ஒரு கோடு போகிறானப்பா. டோனில் அவர் பேசவே இல்லை. அமித் இட்ஸ் வெரி வெரி ராங். முடிச்சு விட்டா எப்படி முடிச்சு விட்டா. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி ப்ரமோ சாண்ட்ரா, ரெண்டாவது ப்ரமோ சாண்ட்ரா வந்து லிவிங் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன், மூணாவது ப்ரமோ சாண்ட்ரா கோச்சிக்கிட்டு வெளியே போகிறது. இதானே இப்போ நீங்கள் டாஸ்க் இல்லை, டாஸ்க் வேண்டாம், இந்த கிளாக் டாஸ்க்னு சொல்லிட்டு எங்கே பாடுபடுத்துறீங்க உட்காந்து ஒவ்வொரு இதாக சுற்றிக்கிட்டு 1 2 3. ஐயா டிசம்பர் மாதம் இறுதியில்
இப்படி ஒரு டாஸ்க்கு குடுத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இறுதிச் சடங்காயிரும்னு உங்களுக்கு தெரியாதா? ம். நெறைய பேர் நேத்து தூங்கிட்டாங்க. நேத்து நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஷேர் பண்ணேன்ல. நைட் ஒரு 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்கு தூங்கிட்டேன் நானு. வீடியோ போடணும் அடுத்து நான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சப்ஸ்கிரைபர் 24 பாஸ் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணுறேன். "ஏம்மா பார்க்குறீங்களாம்மா?" அப்படின்றாங்க. "என்னம்மா?" அப்படின்னா, "இப்பதாங்க எந்திரிச்சேன். தேங்க் யூ. தூங்கிட்டு இருந்தேன். எழுப்பி விட்டீங்க" அப்படின்னு. இப்படிப்பட்ட சீசன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது, விளங்கிரும். கிருஷ்ணகிரி அப்படின்ற மாரி இருந்துச்சு. சரியா? இத நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். நேத்து நைட்டு பார்வதி கண்டுபிடிச்சிட்டா. பார்வதி புடிச்சிட்டா. பாயிண்ட்ட புடிச்சிட்டா. "நீ என்னதான் பண்ற? நீ எதுக்கு இப்படி இருக்க? நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ ஜிகிடி தோஸ்து. என்ன வச்சு நீ கேம் ஆடுற." கம்பெனி வந்து திட்டி விட்டான் போய். "ஏய்! உனக்கு என்ன போய் அவகிட்ட 1 மணி நேரம் பேச்சு நேத்து நைட்டு." ஒரே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. சபரி இப்படி பண்றான், கனி இப்படி பண்றான். எல்லாம் ஓகேங்க. அதுக்காக இங்க படுத்து என்ன பண்ண போற? நீ உள்ள வா மொத. நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்றாங்க. கேட்கவே மாட்டேங்குது. போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது தூங்க வர மாட்டேங்குது. கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏம்மா இது பிக் பாஸ் வீடு எல்லாம் அங்கங்க இருப்பாங்க. பட் லைட் அமர்த்துன பிறகு நீ சொல்றது நியாயம் தான். அத பேசிப்போம் அப்படின்றாங்க. கேட்க மாட்றாங்க. கமல்கிட்ட வந்து கேட்குறா. இந்த மாரி இப்படி பண்றாடா அப்படின்னோனே, சரி இங்க பாரு நான் உனக்காக தான் இங்க நின்னுட்டு இருக்கேன். அவன் கேம் ஆடுறான் பச்சையா. அவனுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். நீ சும்மா வந்து போய் சொம்படிச்சிட்டு இருக்காத. போய் பேசிட்டு வான்னு படுக்குறாரு போய். பார்த்தா 1 மணி நேரம் திருப்பி போய். ஆதர் இப்படி பண்றா, சபரி இப்படி பண்றா, கனி என்ன பெரியவளா? இவன் கனிய சிரிக்க காட்டணும்னா சபரி என்ன இப்படி பண்றா? சபரியோட வாய்ஸ் ஏன் அப்படி இருக்கு? அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி ஆரம்பிக்கிறான். கடுப்பாயிட்டு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டு, இங்க எல்லாம் அப்படிதான் இருக்கும். பட் நான் உங்க ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஓகே குட். ஐ ஸ்டாண்ட் ஃபார் யூ. ம். பட் நீ பண்ணு. நான் அதுக்கேத்த மாரி நான் ஆடுறேன் அப்படின்ற மாரி போயிட்டா உள்ள. உள்ள போனா கமுருதி முடிச்சு ஏறுறான். "ஏம்மா எதுக்கு நீ அவகிட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருக்க? நீ போய் சும்மா தானே கூப்பிட்டு தானே வரப்போன. உனக்கு எதுக்கு அந்த பேச்சு?" அப்படின்றாரு. "இல்லடா அது நாளைக்கு டாஸ்க் இருக்கு தெரியுமா தெரியாதா? நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு 3 மணிக்கு படுத்தனா, டேய் நீங்க 3 மணிக்கு படுத்தா கூட ஓகேடா. பார்த்துட்டு இருக்க ரிவ்யூவர்ஸ் காலைல 9 மணிக்கு ப்ரோமோ ரிவ்யூ பண்ணணும்னு தெரியாதா உங்களுக்கு மூதேவிங்களா?" அப்படின்ற மாரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா, அவன் சொல்றான் அழகா. "ஏன்டா ஒரு டாஸ்க்லாம் நீ பண்ண மாட்டியா? சும்மா உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல போய் ஓபி அடிச்சிட்டு இருக்க" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "இல்லடா அப்படி இல்லடா. எனக்கு அத பார்த்தா கஷ்டமா இருந்தது. உனக்கு புரியலையா கேம் ஆடுறான்? டேய் எனக்கு தான் தெரியுதுடா. ஏன்னா, இத வச்சு இவன் நெறைய விஷயங்கள் உள்ள கோர்த்து விட்டு, என்னையும் சில விஷயம் பண்றா. என்னையும் உன்னையும் வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியுது. அவளுடைய சைட்ல என்ன வாங்கணுமோ அத வாங்கிட்டு இருக்கேன்டா. அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இவளுக்காக நான் போய் ஏதாவது நிக்கிறேன்னு பார்க்குறியா? அது பீரியட்ஸ் இருக்கு. அதுக்காக போய் நிக்கிறேன். மத்தபடி கேம்னா நான் வந்து எனக்கு தெரியும். என்ன வச்சு எப்படிலாம் சுத்தி விடுறான்ட்டு. அ எனக்கு பக்காவா தெரியும். நீ அத பத்திலாம் ஒர்ரி பண்ணிக்காத. அ எனக்கு யார எங்கெங்க இடத்துல எப்படி இப்படி வச்சு செய்யணுங்கிறது தெரியும். ஸோ அதுக்கேத்த மாரி இவ பச்சையா கேம் ஆடுறாங்கிறது தெரியுது. இவளுடைய விஷயங்கள் கொஞ்சம் உண்மையா இருந்தாலும், சில விஷயங்கள் நெறைய விஷயங்கள் அவ வந்து ஃபியூயல் வந்து தூத்துறா அப்படின்ற மாரி கிளீனாவே தெரியுது அப்படின்ற மாரி பார்வதின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேமோடைய டைமென்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா பார்வதி பிடிச்சிட்டா. பார்வதி பிடிச்சிட்டா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். குட் பை. தேங்க் யூ.